அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 6ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. பஞ்சமி திதி மத்தியானம் 12:08 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி. திருவோண நட்சத்திரம் சாயங்காலம் 5:18 வரை, அதற்கு மேல் அவிட்ட நட்சத்திரம். இன்று சந்திராஷ்டிரமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கூடியது. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, அதாவது வெள்ளை கலர் சட்டு போட்டால் நல்லது. தவிர்க்க வேண்டியது மஞ்சள். அதே மாதிரியே நீங்கள் சாப்பிடக்கூடியது கர்ட் ரைஸ் அல்லது இட்லி சாப்பிட்டு கொள்ளலாம். இன்றைக்கி ராகு காலம் 10:00 to 12 வரை, யமகண்டம் 3 to 4:30. நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45 to 5:45 வரை. நண்பர்களே, இப்போது அந்த நட்சத்திர பலன்களை பற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லையா? அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகளை பார்த்து கொண்டிருப்போம். அதையே தொடர்வோமாக. இப்போது அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பெரும்பாலானோர் போக்குவரத்து துறை, பேங்கு, மீன், முத்து, உப்பு, ஏற்றுமதி இறக்குமதி, ஜவுளி, அந்த நீராவி தொடர்பு, அடுத்தால நீர்ப்பாசனம், படகு, கப்பல், அரசு துறை போன்றவற்றின் மூலம் அதில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார்கள். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ரிலேட்டட் இது கூட அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இவங்க அந்நிய மாதரின் ஆதரவை பெறுவதோடு அவர்களால் ஆதாயமும் பெறுவார்கள். அயன சயன சுகபோகியம் நன்கு அமையும். அயன சயன சுக பாக்கிய போகம் நன்றாக அமையும். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. அதாவது படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்த மேசராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைகிறது. அன்னைக்கு அதாவது அம்மாவுக்கு கால்வலி கொஞ்சம் ஜாஸ்தி தொந்தரவை கொடுக்கிறது. பூர்வீக ஏரியாவில் நிலம் வாங்க முடிவு செய்கிறீர்கள். வாங்குவது நன்மை பயக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கிறது. அடுத்து ரிஷபராசி. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வருகிறது. இளைய சகோதரர்கள் தொடர்பில் உள்ளது மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. அதாவது யங்கர் பிரதர், இளைய சகோதரம். எதிர்பாராத பிரயாணம் சேர்கின்றது. பிரயாணத்தின் மூலம் ஓரளவு ஆதாயம். மக்களின் நடத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டிரம தினம். உடலெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எச்சரிக்கையுடன் இருக்காவிட்டால் கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்புண்டு. புது முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை பயக்கும். பிரயாணங்களை தவிர்க்கவும். மனைவி மக்களிடம் சச்சரவு உண்டாகிறது. மெதுவாக பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள், மெதுவாக பேசுங்கள். அடுத்து கடகராசி. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகிறது. பெரியோரின் பாராட்டையும் அவரின் நன்மதிப்பையும் பெறலாம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றால் லாபம் உண்டாகிறது. பெண்களால் மகிழ்ச்சி. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. அடுத்து சிம்மராசி. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகிறது. மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகள் அமைகின்றன. புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். பொழுது இன்பமாகவே இன்றைய பொழுது கழிகிறது. பார்ட்டிக்காக அதிகம் செலவு செய்கிறீர்கள். கடன் தொல்லை சற்று குறைகிறது. வேலைக்கு லீவு போட்டுருந்தீங்க. அடுத்து கன்னியா ராசி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அதே மாதிரி இளைஞர்கள் காதல் வயப்பட வாய்ப்பு இருக்கிறது. மனைவி மக்களால் பணத்தட்டுப்பாடு குறைகிறது. பிரயாணத்தின் மூலம் கூட ஆதாயம் கிடைக்கிறது.
ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம். அடுத்து துளாராசி. மாணவர்களுக்கு மனம் கல்வியில் முழுதாக ஈடுபடுகிறது. அர்ப்பணிப்பு உணர்வுடன் கல்வி கற்கிறீர்கள். பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கிறது. மனை, நிலம், வாகனம் வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்ற நம்பிக்கை கிடைக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. பொருள் வரத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது, அதிகரிக்கிறது. ஆடை அணிகலன்கள் சேருகின்றன. நண்பர்கள் உறவினர்கள் உறவு நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கிறது. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங்கில் நல்ல லாபம் கிடைக்கிறது. சினிமா, பாட்டு, பார்ட்டின்னு பொழுது மகிழ்ச்சியாகவே கழிகிறது. அடுத்து தனுசு ராசி. குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடக்கிறது. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி கௌரவம், புகழ், அந்தஸ்து ஏற்படுகிறது. அதே சமயம் பண செலவும் அதிகரிக்கிறது. சூதாட்டம், லாட்டரி, பந்தயம் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவி மத்தியில் சிறு சிறு வாக்குவாதம் உண்டாகின்றது. அடுத்து மகர ராசி. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் லாபம் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஈடுபாடு. இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே கழிகிறது. அடுத்து கும்பம். மேலதிகாரிகள் தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் சிறியவராக இருப்பது உங்களுக்கு மனசை கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்குது. அவங்க கீழெல்லாம் வேலை பார்க்க வேண்டியிருக்குங்க மாதிரி ஒரு சூழ்நிலை. வேறு வழியில் செய்து தான் தீர வேண்டும். பணத்தட்டுப்பாடு, கொஞ்சம் சின்ன சின்ன விபத்து ஆகியவை உண்டாகலாம். மனைவி மக்களால் மகிழ்ச்சியே. நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. அடுத்து மீனராசி. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கின்றது. நண்பர்களின் உதவி, பெரியோர்களின் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் லாபம் கிடைக்கிறது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றினால் நல்ல லாபம். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.